மதுரை திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியதால் பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக திருமங்கலத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் பயணிகள் அவதியடைந்து வருவதாக கூறி இதை கண்டித்து அதிமுக மாநில நிர்வாகிகள் தேர்தலில் நாட்டு நட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் RB ஜெயக்குமார் சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பேருந்து நிலையம் தற்காலிக பேருந்து நிலையம் முன்பாக தர்ணாத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து திருமங்கலம் பழைய பேருந்து நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அது தாமதமாக நடைபெற்று வருவதாக கூறி முன்னாள் அமைச்சர் RB ஜெயக்குமார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது ஆளும் கட்சியான திமுகவினர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை கைவிட்டதால் பழைய பேருந்து நிலையமும் அளவு பத்தாததால் பேருந்து நிலையத்தை உடனடியாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என கூறி கோரிக்கை வைத்துள்ளார். தொடர்ந்து புனரமைப்பு பணி நடைபெற்று வரும் திருமங்கலம் பழைய பேருந்து நிலையத்தை வேகமாக சீரமைத்து பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக சேரும் சகதியாக காட்சியளித்து வருவதாகவும் அடிப்படை வசதிகள் கழிப்பறை வசதிகள் போன்றவற்றை எதுவும் இல்லாததால் பயணிகள் உள்ளே சென்று பேருந்தில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டு பேருந்து நிலையம் முன்பாகவே நின்று பேருந்தில் ஏறி வர செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் RB ஜெயக்குமார் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பேருந்து நிலையம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.